யோசுவா 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட நாளை யுத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவருடைய தாசனாகிய யோசுவா, சூரியனே நீ அப்படியே தரித்திருந்தல் என்று சொன்ன பொழுது ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் அது அப்படியே நின்றதாம். எதற்காக நிற்கிறாய் என்று சொல்லி ஒருவேளை நட்சத்திரங்கள் கேட்டிருக்கோம், இல்லை யாராவது கேட்டிருப்பாங்க. அதுக்கு அது பல சொல்லியிருக்கோம். கர்த்தருடைய தாசன் சொல்லியிருக்காரு, நான் நகலக்கூடாது, அதனால தான் அப்படியே நிற்கிறேன். பார்த்தீங்களா, சூரியன் என்பது கற்பனைக்கு எட்டாத ஒரு கிரகம், ஒரு கோள். ஆனால் அது கூட அந்த தாசனுடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்பிடித்து நின்றதா. உங்களுக்காகவும் கர்த்தர் அப்படியே செய்வராக இருக்கின்றார். யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கின்றார். அவர் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கின்றார். யோசுவாவுக்காக அவர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாய் சூரியனையை கர்த்தர் நிறுத்துவார் என்றால், நீங்கள் என்ன கேட்டாலும் அதற்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபித்து ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் கர்த்தர் அதை நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி நீங்கள் அறியுங்கள். அவிசுவாசம் வேண்டாம், நம்பிக்கை இல்லாத ஜெபம் வேண்டாம், நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். தினந்தோறும் இந்த சம்பவத்தை நீங்கள் தியானம் செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் இறக்கும் அப்படியே இறங்கும் என்று சொல்லி கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு அற்புதம் செய்தது போல உங்களுக்கும் அற்புதம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.